மும்பை மருத்துவமனையில் 42 ஆண்டுகள் கோமாவில் இருந்த நர்ஸ் அருணா திங்களன்று இறந்தார். மும்பையில் உள்ள கிங்ஸ் எட்வர்ட் மெமோரியல் மருத்துவமனையில் 1970களில் நர்ஸாக வேலை பார்த்தவர் அருணா ஷான்பாக். 1973ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் பணியில் இருந்த நர்ஸ் அருணாவின் அழகில் மயங்கிய வார்ட்பாய் ஷோகன்லால் பார்த்தா வால்மீகி கற்பழிக்க முயன்றார். இதற்கு அருணா இணங்க மறுக்கவே நாய்ச் சங்கிலியால் கழுத்தை நெரித்தார். மூர்ச்சையான பின் கற்பழித்தார். இந்த கொடூர தாக்குதலால் மூளைக்கு செல்ல வேண்டிய ரத்தம் ஆக்சிஜன் தடைப்பட்டதால் கோமா நிலைக்கு சென்றார் அருணா. 42 ஆண்டு காலம் கிங்ஸ் எட்வர்ட் மெமோரியல் மருத்துவமனையிலேயே கோமாவில் இருந்த நர்ஸ் அருணா திங்களன்று இறந்தார். நுரையீரல் தொற்று காரணமாக கடந்த ஒரு வாரமாக உடல்நலம் பாதிக்கப்பட்டிருந்த அருணாவுக்கு தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டதால் ஞாயிறன்று சற்றே உடல் நலம் தேறியது. திங்களன்று காலை திடீரென உடல்நிலை மீண்டும் மோசமாகி இறந்தார். அவருக்கு வயது 67. நர்ஸ் அருணாவை கருணை கொலை செய்ய வேண்டும் என்று 2011ஆம் ஆண்டு பத்திரிகையாளர் பிங்கி உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்தார். கோமா நோயாளிகளை கருணை கொலை செய்வது அவசியமா என்ற வாத பிரதிவாதங்கள் அப்போது எழுந்ததால் நர்ஸ் அருணாவும் பிரபலமாக பேசப்பட்டார். ஓரிரு ஆண்டுகளுக்கு பின் இவ்வழக்கின் இறுதியில் நர்ஸ் அருணாவை கருணை கொலை செய்ய உச்சநீதிமன்றம் அனுமதி மறுத்துவிட்டது குறிப்பிடத்தக்கது.